ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு தமிழ் ஃபேமிலி ட்ராமா காமெடி மூவி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து குடும்பஸ்தன். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஒரு 1 வீக் முன்னாடி தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ராஜேஸ்வர் கல்லிசாமி, ரைட்டரும் ராஜேஸ்வர் கல்லிசாமி தான். பிரசன்னா பிரபாலச்சந்தர். ப்ரொடியூஸ் பண்ணது வந்து எஸ் வினோத்குமார். சினிமாட்டோகிராஃபி வந்து சுஜித் என் சுப்பிரமணியம். அப்புறம் வந்து எடிட் பண்ணது வந்து கண்ணன் பாலு. மியூசிக் பண்ணது வந்து வைசாக். ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து சினிமாக்காரன் அண்ட் சம்திங் ஸோ ஒன். ஸோ இவங்களாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து இதில் கேஸ்டிங்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். மணிகண்டன், குரு சோமசுந்தரம், சான்வே மெகனா, ஆர் சுந்தரராஜன், பாலாஜி சக்திவேல் அப்படின்னு நடிச்சிருக்காங்க. மணிகண்டனுக்கு ஜோடியாக சான்வே மெகனா அவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து குரு சோமசுந்தரம் வந்து மணிகண்டனுக்கு மாமாவா, அதாவது அக்கா புருஷனாக நடிச்சிருக்காப்புல. இப்போ ஆர் சுந்தரராஜ் அவர் வந்து மணிகண்டனோட அப்பாவாகவும், அதே மாதிரி பாலாஜி சக்திவேல் வந்து மணிகண்டன் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் வந்து கம்பெனி பாஸாகவும் வந்து நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தோட கதை என்னென்னா, அதாவது மணிகண்டனும் ஹீரோயினியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு ஜாதிக்காரங்க. ஸோ மணிகண்டன் வந்து ஒரு உயர்ந்த ஜாதியும், ஹீரோயினி வந்து தாழ்ந்த ஜாதியும், அதாவது கீழ் ஜாதியாகவும் காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில். ஸோ இதில் என்ன ஒரு அயனின்னா, எல்லா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேல் ஜாதி பொண்ணுங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாகவும், கீழ் ஜாதிக்கார பசங்களாக கருப்பாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. பட் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதுதான் லப்பர் பந்தில் வந்து இந்த கான்ட்ராஸ்ட் காமிச்சிருப்பாங்க. ஜாதியில் குறைஞ்சவங்கள வந்து இப்போ நல்லா செங்கல்பட்டு வீட்டில் 2 மாடி வீட்டிலும் ஒரு கடையில் ஓனராக இருக்கிற மாதிரிலாம் வந்து காப்பாப்பில் ஒரு பெரிய கடையை வச்சு நடத்துகிற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் இது வந்து அதேமாதிரி உயர்ந்த சமூகம் வந்து பார்த்திங்களா, அவங்க சாதாரண ஒரு மாட்டு கொட்டாய் வீட்டு மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு ஓட்டு வீட்டில் தான் இருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்து ஜாதி திமிர் இருக்கும், அப்படின்னு லைட்டாக இருக்கும். அதை வந்து காமிச்சிருப்பாங்க சூசகமாக லப்பர் பந்தில். அதே மாதிரி தான் இந்த படத்திலும் உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லப்படுற பையன் வந்து கருப்பாகவும், ஜாதியில் குறைஞ்ச பொண்ணு அப்படின்னு சொல்கிற பொண்ணு வந்து வெள்ளையாக வந்து காமிச்சிருவாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல டாக்டிக்ஸ் தான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நம்ம நுட்பமாக யோசிக்கணும். ஸோ கரெக்டாக காமிச்சிருக்காப்புல. ஸோ இந்த மாதிரிலாம் தான் உண்மை. ஃப்ராங்காக சொல்ல போனோம், எல்லாம் மனசளவு தான், மற்றபடி நேரம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் வந்து ஜாதி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஜாதி இருக்குது, பட் ஏற்றத்தாழ்வுலாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் சும்மா. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து படத்துக்கு போயிடுவோம். ஜாதி கலப்பு திருமணம் வந்து மணிகண்டனும் ஹீரோயினையும் பண்ணிக்கிறாங்க. அது வந்து எதிர்த்து வந்து நிற்கிது 2 குடும்பமும். ஸோ அப்போ அவர் வந்து மணிகண்டன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, வெறும் 15,000 சம்பளத்தில் வந்து அவர் ஆடு கம்பெனியில் வந்து வேலை பார்க்குறாரு. இந்த ஸ்டிக்கர் போஸ்டர்லாம் ஓட்டுற ஆடு இல்லையா, அந்த கம்பெனியில் அவர் வேலை பார்க்குறாரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சொல்கிறது, அந்த 15,000க்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதான் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ வந்து ஆர் சௌந்தரராஜன் மணிகண்டனோட அப்பா வந்து சொல்கிறாரு, வீடு சரி பண்ணணும் அப்படின்வாங்க. மணிகண்டனோட அம்மா வந்து சொல்லுவாங்க, நான் அந்த கோயிலாக டூருக்கு போகணும், அது வந்து எனக்கு ரெடி பண்ணித்தா, அதுக்கு 50,000 ஆகும். இவன் எல்லாத்துக்கும் வந்து அதாவது ஒரு குடும்பத்தை, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து நோ சொல்ல பழகிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை வந்து நமக்கு மறைமுகமாக சொல்ல பார்க்குது. ஸோ என்னென்ன விஷயம் நம்மளால் பண்ண முடியாது, நம்ம சக்திக்கு மீறி வந்து பண்ண முடியாதுன்னு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம சக்திக்கு மீறி நம்ம வந்து கடன் வாங்கி நம்ம பண்ண ஆரம்பிச்சோன்னா ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் மேனோட வாழ்க்கை எந்த அளவுக்கு போய் நிற்கும் அப்படின்றத, தன்மானத்தையும் இழந்தால் தான் இங்கே சம்பாதிக்க முடியும் அப்படின்றது தான் வந்து காட்டுறாங்க. ஸோ அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இவர் யார், குரு சோமசுந்தரம் வந்து ஆரம்பத்தில் ஒரு கூழுக்கு மூடு போட்டுட்டு இருந்த ஒரு மனுஷன் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் எதிர்பார்த்த பதவி வந்து கிடைக்காததுனால என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து ஆஃபீஸ் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு அவர் வந்து தன்மானத்தோடு வாழ்வார். ஆரம்பத்திலே தன்மானத்தோடு இருந்த மணிகண்டன் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பணம் தான் முக்கியம், நம்ம வந்து இந்த அளவுக்கு லோல் போடுறோமே அப்படின்னு சொல்லி அவர் வந்து தன்மானத்தை இழந்துட்டு அவர் வந்து நீ கூழுக்கு மூடு போடலாம் அப்படின்ற அளவுக்கு அவர் மாறிடுவார். ஸோ ஆரம்பத்தில் இருந்த கேரக்டர்ஸும் வேறு, எண்டிங்கில் வர கேரக்டர்ஸும் 2 பேரோட கேரக்டர்ஸ் வேறு. மணிகண்டனுக்கும் அவரோட அக்கா புருஷனுக்கும் குரு சோமசுந்தரத்துக்கும் ஒத்து போகாது. அது எப்போவுமே முறைச்சிக்கினே இருப்பாங்க. செம்மையாக இருக்கும் அதெல்லாம். அது வந்து நல்லா காமெடியாக போகுது. ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. சூப்பராக அப்படியே காமெடியாக அப்படியே அது பாட்டுன்னு படம் போய்கிட்டே இருக்குது. அது வந்து நமக்கு வந்து எந்த இடத்துலையுமே வந்து சலிப்பு தட்டலை. ஸோ அதுதான் பெரிய விஷயம். தேட்டரில் ஆள் இருக்காங்க, பரவாயில்ல. அங்கே இங்கே பக்கத்தில் பார்க்கப்போ கொஞ்சம் பேர் இருந்தானுங்க. அவ்வளோவா வந்து சலிப்பெல்லாம் ஒன்றும் தட்டலை. ஸோ நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம ஓடிடியில் எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியல. ஸோ சூப்பராக இருந்தது படம். அதே வந்து ஒரு தடவை போய் வந்து பார்த்துட்டு வந்து போயிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம், பசங்களோட கொண்டு போய் உட்காந்து பார்க்கலாம். ஹீரோயினி வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. அது லாஸ்ட்டு கடைசி சீன்ஸில் ஒன்று வரும். ஹீரோயினி வந்து பிரசவ வழியில் இருக்கும்போது சௌந்தரராஜன் கேட்பார், எம்மா நீ எஸ்சி பொண்ணாக இருந்தாலும்
நாங்கள் உனக்கு நீ போட்ட சாப்பாடு தான் நம்ம சாப்பிட்டோம், நீ உன் கையால் தான் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு. உடனே அந்த ஹீரோயினி சொல்லும், அந்த அம்மா சொல்லுவாங்க, நான் சோத்தை தானே போட்டேன் அப்படின்னு. அதுதானே கரெக்டு, சோத்தை தானே போட்டாங்க, ஏன்னா விஷமாக கொடுத்தாங்க, வேறு ஒன்றும் இல்லையே. அது செம்மையாக வந்து கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி வந்து எப்படி சொல்கிற, ஹீரோவோட சொந்தக்காரங்களோட ஒரு காது குத்து ஃபங்க்ஷன்னு. அப்போ அதை ஹீரோவோட அக்காவோட காது குத்துப்பாங்க, அக்கா பொண்ணுக்கு அக்கா குழந்தைக்கு வந்து காது குத்து ஃபங்க்ஷன். அதுக்கு வந்து எஸ்சி கேட்ரிங் சொல்லிட்டு கேட்ரிங் பாக்ஸில் வந்து சாப்பாடு பரிமாறுவாங்க. உடனே அந்த ஹீரோவோட சொந்தக்காரங்க கூட்டத்தில் ஒரு லேடி ஒன்று இருப்பாங்க. அவங்க கேட்பாங்க, என்னப்பா எல்லாம் வெளிப்படையாகவே செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களா? உடனே அவங்க சொல்லுவாங்க, எஸ்சி கேட்ரிங்லாம் வெளிப்படையில், சிவனாண்டி கேட்ரிங் அது நாங்கள் அப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு. ஒன்று நீங்கள் என்னமோ நாங்கள் வெளிப்படையாக வந்துட்டோமோ அப்படி. நாங்கள் என்ன நினச்சோன்னா நீங்கள் வெளிப்படையாக அப்படி காமிக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ அப்படின்னு அந்த ஒரு ஸ்கேர் கேசம் அப்படி வந்து பண்ணியிருக்காப்புல. அது நல்லா இருந்தது. ஸோ அங்கங்கே வந்து குத்தி காட்டுற, சமுதாயத்தை குத்தி காட்டுற மாதிரி படம் எடுத்திருக்காப்புல. அது சூப்பராக இருந்தது. ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையனால் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணாமல் சக்திக்கு மீறி நினச்சதுனால தான் இந்த விளைவு வந்து. அதுவும் இல்லாமல் ஒரு 2-3 மாதம் வேலை இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்றத வந்து இந்த படம் வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஒரு ஃபன் ரைடு மாதிரி தான் போகுது. ரொம்பலாம் யோசித்து சமுதாய கருத்து பெருசாலாம் அப்படியே திணிச்சு ரொம்ப அப்படியே பிடிஞ்சு அப்படிலாம் இல்லாமல், 150 ரூபாய்க்கு 120 ரூபாய்க்கு போனோமா பார்த்தோமா, ஒரு 80 ரூபாய்க்கு இல்லை 90 100 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோமா, இன்டர்வெல்ல வந்தோமா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸ்மூத்தாக படம் போகுது, ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணியிருக்கானுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குது. அப்புறம் மணிகண்டனோட அம்மா கேரக்டர் சூப்பராக நடிச்சிருக்காங்க, அப்பா கேரக்டர் நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. முக்கியமாக இந்த திவாகர் அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. திவாகரோட கூட சுற்றிட்டு இருக்கிற குடிகார ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்களும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லாருமே செம்மையாக நடிச்சிருக்காங்க. குரு சோமசுந்தரெல்லாம் சூப்பராகவே பட்டையை கிளப்பியிருக்காப்புல, செம்மையாக நடிச்சிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு ஃபேமிலி ஃபுல் பேக்கேஜ் ஆஃப் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி. ஆபாசங்கள்லாம் இல்லை, ஃபுல் பேக்கேஜ் ஆஃப் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி இது. என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன பசங்களோட போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். 5க்கு வந்து நான் வந்து 4.2 கொடுக்குறேன். தேங்க்யூ.